Hello designers, welcome to Safa Creations. Ari work pre-recorded course கான admission போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இப்பவே உங்களோட நேம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம ஒரு plain blouseல அதுவும் வந்து இந்த blouse பாத்தீங்க அப்படினா daily wearக்கு போடுற மாதிரி ஒரு soft பூனம் saree மாதிரி ஒரு டைப்ல இருக்கும். சோ அதுக்கு blouse இந்த மாதிரி ரா சில்க்ல கொடுத்திருந்தாங்க. சோ இது ரொம்பவே plain-ஆ இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. இதுல முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளான மெட்டீரியல் வச்சு எப்படி நம்ம ஈஸியா டிசைன் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஆரி வர்க் போட தெரியாம இருப்பீங்க, இல்ல சிம்பிள் ப்ளவுஸ்க்கு எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படினு ஐடியா இல்லாம இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு ஆரி வர்க், எம்ப்ராய்டரி எதுவும் தெரியணும்னு இல்ல. நீங்க இந்த one வீடியோ பார்த்து கூட நீங்க டிசைன் வந்து ட்ரை பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 4 mmல pearl bead எடுத்துர்க்கேன். அடுத்து சாரியோட கலருக்கு மேட்சிங்கா yellow கலர்ல ஆங்கர் த்ரெட்னு சொல்வாங்க, காட்டன் த்ரெட். இந்த த்ரெட் வந்து எடுத்துர்க்கேன். இது ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொன்னு நீடில் பாத்தீங்கன்னா நம்பர் 7 சைஸ்ல நீடில் எடுத்துர்க்கேன். இந்த மூணு மெட்டீரியல் மட்டும் இருந்தா போதும், கொஞ்ச நேரத்துல ஒரு half an hourல இந்த ப்ளவுஸை நீங்க டிசைன் பண்ணி முடிச்சிடலாம். இது எப்படிங்கறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு ஆரி ஃப்ரேம் 18 inch ஸ்டாண்ட் ஃப்ரேம்லாம் வேணும்னு அவசியமே இல்லை. ஒரு சின்ன ஃப்ரேம் 10 inch ஃப்ரேம் இருந்தா இந்த டிசைன் நீங்க போட்டுடலாம். அதுவுமே இல்லைனா கூட நீங்க கையில வச்சு கூட ஒர்க் பண்ண முடியும். நான் ஜஸ்ட் ஒரு சின்ன கம்ஃபர்டபிளுக்காக தான் ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்றேன். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரேமோட ரிங்கை வந்து இப்படி தனித்தனியாக பிரிச்சிடலாம். இதோட இன்னர் ரிங்கை வந்து ஃப்ளாட்டாக வச்சுட்டு ப்ளவுஸோட ஹூக் ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் சைடு நெக்கை மட்டும் அந்த ஃப்ரேம் ரவுண்டுக்குள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டு கிளாத்தும் சேர்ந்து உள்ள ஃபிக்ஸ் ஆகிடக்கூடாது, பேக் சைடு மட்டும் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கிளாத்தை சரியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு மேலே ஸ்க்ரூவோடு இருக்கிற அவுட்டர் ரிங்கை மேலே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிடும். லைட்டாக கொஞ்சமாக சுருக்கம் இல்லாமல் இழுத்துட்டு டைட் பண்ணிங்கனாலே போதும். இதுக்கு நார்மல் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க் போடுற மாதிரி ரொம்ப இழுத்து டைட் பண்ணணும்னு கிடையாது. கொஞ்சம் சுருக்கம் மட்டும் இல்லாமல் லைட்டாக இழுத்துட்டு ஃப்ரேம் ஃபுல்லாக டைட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இது போதும். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிங்கிளாக எடுத்துக்கிறேன். இதில் நம்ம சிங்கிள் த்ரெட் எடுத்தோம்னாலே அதில் 6 த்ரெட்டு ஒன்றா சேர்ந்து தான் இருக்கும். 6 ஸ்ட்ராண்ட்ஸ் சேர்ந்து தான் ஒரு த்ரெட்டு மாதிரி திக்கான த்ரெட்டாக வந்து வரும். இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் டார்க்காக ஸ்டிச்சஸ் வந்து தெரியும். சிங்கிள் த்ரெட்டாக எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் வந்து நாட் கொடுத்துக்கிறேன். ஸ்டிச்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ளவுஸோட நெக்கில் 1 centimeter கேப்பில் இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் மட்டும் போதும். நெக் ஃபுல்லாகவே இப்படி டேப்பை நகர்த்தி வச்சு நான் டாட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஈவனாக 1 centimeter கேப்பில் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு எந்த ஒரு ட்ராயிங்கும் தேவையில்லை, இந்த மார்க்கிங் மட்டுமே போதும். இப்போது நம்ம வரைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் டாட் பக்கத்தில் அந்த ப்ளவுஸோட விளிம்பு அந்த எட்ஜு கிட்ட நீடில் அடியில் குத்தி மேலே எடுத்துக்கிறோம். இப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்க அடுத்த டாட் கிட்ட நீடில் பஞ்ச் பண்ணி ப்ளவுஸோட அந்த விளிம்பில் இருந்து ஒரு 1 centimeter கேப்பில் ஒரு லைன் தெரியும். அதில் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, சில ப்ளவுஸில் ஹெம் பண்ணியிருப்பாங்க. அந்த லைனை நம்ம அடையாளமாக வச்சுட்டு இந்த நீடில் வந்துட்டு இந்த எட்ஜில் இருந்து அந்த ஸ்டிச் லைன் வரைக்கும் க்ராஸாக பஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்படி பஞ்ச் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு சுற்றி ரைட்லேருந்து கொண்டு வந்து லெஃப்ட்டுக்கு இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடியிலேருந்து ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. நீடில் பஞ்ச் பண்ணி ஃபுல் த்ரெட்டையும் வெளியே எடுத்தாச்சு. இப்போது ஒரே ஒரு 4 mm பீடை நீடில் போட்டுட்டு எண்டு வரைக்கும் கொண்டு போய்க்கோங்க. கொண்டு போனதுக்கு அடுத்ததாக இந்த பீட்ஸுக்கு கீழே அடிப்பக்கமாக நீடில் பஞ்ச் பண்ணி ஏற்கனவே த்ரெட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த விளிம்பு கிட்ட, அது வரைக்கும் நீடில் பஞ்ச் பண்ணி வெளியில் எடுக்கணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். அதிகமாக இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க்கில் நிறைய பேருக்கு இந்த ஸ்டிச் பண்ணுறது பேக் சைடில் அசிங்கமாக தெரியும் அப்படிங்கிறதுனாலேயே இந்த ஒர்க் பிடிக்காமல் இருக்கும். இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் கச்சக்கச்சான எந்த ஒரு த்ரெட்டுமே பேக் சைடில் தெரியாது. ஸோ தெரியாத மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். எப்போதுமே இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது நம்ம மேலே வந்து மெயின் ஃபேப்ரிக் இருக்குது, அடியில் வந்து லைனிங் இருக்குது. இந்த நீடில் ஒவ்வொரு வாட்டி பஞ்ச் பண்ணும்போதும் இந்த 2 கிளாத்துக்கும் மிடில் நீடில் நுழைச்சி நீங்கள் வெளியில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா பேக் சைடில் நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு த்ரெட் எதுவுமே நமக்கு உறுத்தவும் செய்யாது, பார்க்குறதுக்கும் அசிங்கமாக இருக்காது.
இதை வந்து பேஸ்க் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து லூப்டு பிளாங்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை லைட்டாக நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணுறனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்து டாட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த விளிம்பிலேருந்து நீடில் நுழைச்சி அந்த லைன் ஸ்டிச்சடு லைன் வர இடம் வரைக்கும் க்ராஸாக பின் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணும்போது முக்கோணமாக நமக்கு தெரியணும், அதுதான் கரெக்டாக ஸ்டிச்சஸ் வரும். பின் பண்ணிவிட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு நீடில் ஒரு சுற்றி ரைட் சைடில் எடுத்துக்கோங்க. ரைட் சைடில் எடுத்துகிட்டு நீடில் ஃபுல்லாக வெளியே இழுத்தீங்க அப்படின்னா லூப்டு பிளாங்கெட் ஸ்டிச் மாதிரி வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஒரு 4 mm பீடை வந்து கோர்த்துக்கிறோம். நம்ம கோர்த்த அந்த பீடுக்கு அடியில் நீடில் பஞ்ச் பண்ணி அந்த விளிம்பு கிட்ட வர மாதிரி, அதாவது நம்ம ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த இடத்துக்கு வர மாதிரி பின் பண்ணி த்ரெட்டை ஃபுல்லாக வெளியில் எடுத்துடணும். ஸோ திரும்பவும் பாருங்கள், நான் எப்படி பின் பண்ணியிருக்கேன்னா 3 இப்படி ஜாயின் ஆகிற இடம் கவனிச்சிங்கன்னா முக்கோணமாக இருக்கும். ஸோ த்ரெட்டை சுற்றிட்டு நீடில் ஃபுல்லாக இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச் வந்துடும். அதுக்கு அடுத்தது ஒரு பீடு கோர்த்துட்டு பீடுக்கு அடியில் நீடில் பஞ்ச் பண்ணி இந்த ப்ளவுஸோட அந்த ஓரத்துக்கிட்ட நீடில் ஃபுல்லாக வெளியில் எடுத்துடணும். அவ்வளோதான், 2 ஸ்டெப்பு தான் ஒரு ஸ்டிச்சுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சுற்றி விட்டு எடுக்கிறோம். அடுத்தது பீட் போட்டுட்டு பீட் கடியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே திரும்பவும் நீடில் பின் பண்ணி வெளியே எடுக்கிறோம். ஸோ 2 ஸ்டெப்புன்னு சொன்னேன்ல, இந்த 2 தடவையுமே நீடில் பின் பண்ணி தான் இழுக்கிறோம். அந்த 2 டைம் பின் பண்ணும்போதும் லைனிங் மெயின் ஃபேப்ரிக்கு நடுவில் நீங்கள் பின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடியில் ஸ்டிச்சஸ் வராமல் ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக வரும். இதில் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பேர்ல் பீடு ஒரு கோல்டன் பீடும் மாற்றி மாற்றி கொடுக்கலாம். ஒயிட் கலர் ப்ளவுஸ் இல்லைனா வந்து ஒரு பிளாக் கலர் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் மல்டி கலர் பீட்ஸ் கூட இதில் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒரு பீட் போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதே ஸ்டெப் தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ஒரு 2 ஸ்டிச் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு இது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour தான் வந்து ஆச்சு. ஸ்டாண்டெல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை, இந்த மாதிரி மடியில் வச்சுட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணலாம். கேப் மட்டும் ஈவனாக இருக்கணும், அதுதான் மெயின். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மார்க்கிங் பண்ணிக்கிறோம். இதில் ஏதாவது ஒரு இடத்துல த்ரெட்டு முடிஞ்சதுன்னா மட்டும் அடியில் நாட் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபுல் டிசைன் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எண்டிங் நாட் பாருங்கள், லைட்டாக பின் பண்ணிக்கிறேன். நீடில் இந்த மாதிரி குத்திட்டு ஒரு தடவை சுற்றி வெளியில் எடுத்துடுறோம். இதே மாதிரி இன்னொரு டைம் பண்ணிக்கலாம். திரும்பவும் சின்னதாக கிளாத் மட்டும் வர மாதிரி பின் பண்ணிக்கிட்டு ஒரு சுற்றி நீடில் ஃபுல்லாக வெளியே எடுத்துடலாம். நாட் விழுந்துருச்சு, நம்ம இப்போ வந்து ட்ரிம் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இதை நான் காட்டுறதே வந்து பேக் சைடு தான், உங்களுக்கு பார்த்தா தெரியும் எங்கேயுமே த்ரெட் இருக்காது. அங்கே த்ரெட்டு முடிஞ்சு நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்ல அந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் நாட் தெரியும். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம். நான் ஸ்லீவுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இருக்க ஃப்ரீ டைமில் சூப்பராக உங்கள் ப்ளவுஸை நீங்களும் இந்த மாதிரி டெக்கர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் வரணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் வந்ததுன்னா நான் ரெகுலராக நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க் வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். ஆரி ஒர்க், ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் இதெல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.